ஜெயம் ரவி, ஜெயம் ராஜா, விஜய், மகேஷ் பாபு, நாகார்ஜுனா, சிரஞ்சீவி எல்லாம் இருக்கும் வரை ரீமேக் படங்களுக்கான மவுசு ஒருபோதும் குறையாது போலிருக்கிறது. அண்டை மாநிலங்களில் வெற்றி பெறுகின்ற படங்களை குறிவைத்து அள்ளிக் கொண்டிருக்கும் விஜய் போல ரஜினிக்கும் ஆசை காட்டியிருந்தார்கள். அந்த படம் தான் பாஸ்கர் தி ராஸ்கல். ஒரு சிறுவனுக்கு அப்பாவாக நடிக்கின்ற துணிச்சல் உள்ள எந்த ஹீரோவுக்கும் நடிக்க ஆசைப்படுகின்ற படம் இது. அதில் தான் நடிக்க நிறைய ஆசைப்பட்டார் ரஜினி. மலையாளத்தில் இந்த படத்தை இயக்கிய சித்திக் அதன் தமிழ் உரிமையையும் தானே வைத்திருக்கிறார். வேறு யாருக்கும் விட்டுக் கொடுத்தால் அதை முடிந்தவரை கெடுத்து குட்டிச்சுவராக்கி விடுவார்கள் என்று நினைப்பதால் மேற்படி படத்தை தானே தமிழிலும் இயக்குவேன் என்று மல்லு கட்டியிருக்கிறாராம். சில மாதங்களுக்கு முன் ரஜினியை அவர் அணுகியதாகவும் தெரிகின்றது. இதற்கிடையில் அந்த படத்தினால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனையால் மனம் நொந்த ரஜினி கபாலி, எந்திரன் 2 என்று பார்வையை வேறு திசையில் திருப்பிவிட்டார். தற்போது அதே கதையில் நடிக்க பிரியமாக இருக்கிறதாம் அஜித்திற்கு. சித்திக்கும் அஜித்தை சந்தித்தாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடுவில் வேதாளம் கலெக்ஷன் விஷயத்தில் ஏராளமாக மயங்கியதால் ஜனவரியிலிருந்து ஷூட்டிங் போகலாமா சிவா என்று கேட்டிருக்கிறாராம் அஜித். ஆனால் இந்த செய்தி எதுவும் உண்மை இல்லை என்று மறுத்திருக்கிறார் சித்திக்.